الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. தொடர்மிக்க ஈதுல் ஃபித்ர் ஹுத்பாவில் கலந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, வல்லவன் அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மஸ்ஜித்ல கூடிய எல்லாரையும் இன்றைய தினம் இந்த மஸ்ஜித்ல ஒன்று சேர்ந்தக்கூடிய எல்லாத்தையும் நாளைக்கு சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒன்று சேர்த்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவானாக சொர்க்கத்துல. கண்ணியமான சகோதரர்களே, நேற்று வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கண்ணியமான மாதத்தில் இருந்து கொண்டிருந்தோம். அதிகமாக குர்ஆனுடைய ஓதல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள் இமாமார்கள். அதிகமாக பள்ளி சந்தோஷமா கலகலப்பா பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், சுப்ஹானல்லாஹ், பள்ளி ஒரு சந்தோஷமான நிலைமையில ராவில்ல பகலில்ல சுப்ஹான இரவு நடுநிசைகள்ல கியாமுல் லைல் என்று தராவி என்று ஒரு சந்தோஷமாக ஒரு குதூகலமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், பள்ளி வாசல்கள் இந்த மஸ்ஜித் மட்டும் எல்லா பள்ளிகளும் மாஷா அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் தன்னுடைய வேலைகளை முன்ன பின்னாடி கொண்டு எல்லா சந்தர்ப்பத்திலையும் மஸ்ஜிதோட தராவி, அது முடிஞ்சா கியாமுல் லைல், அது முடிஞ்சா ஃபஜ்ர் தொழுகை, அது முடிஞ்சா சுப்ஹான எல்லா சந்தர்ப்பத்திலையும் பள்ளியோடு இணைந்திருந்த நாம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்றே தரப்பட்ட ஒரு சங்கியான ரமதானுடைய மாதம், எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கென்றே தரப்பட்ட அந்த மாதம், எங்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கென்றே தரப்பட்ட அந்த கண்ணியமான அந்த மாதம், அந்த சந்தோஷமான மாதம் நேற்று மகரிபோடு என்னை விட்டு பிரிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். வர இருக்கக்கூடிய ரமதான் வரைக்கும் எம்மில் எத்தனை பேர் ஹயாத்தோடு இருப்போம் என்பது படைச்ச ரப்புக்கு மட்டும் தெரிஞ்சோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியம் தந்தான். ரமதானுடைய மாதத்தை பரிபூர்ணமாக கழிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். ரமதானுடைய அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதத்தை தராவி தொழக்கூடிய சந்தர்ப்பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதத்துல கியாமுல் லைல் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்தை பரிபூர்ணமாக ஒரு 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 நன்மைகளை அடைஞ்சு கொண்டாங்களோ, பரிபூர்ணமாக பூர்த்தியான முறையில் அடைஞ்சு கொண்டாங்களோ, கண்ணியமான சகோதரர்களே, பாக்கியசாலிகள், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சுக்கோங்க. நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ரமதான் என்னை விட்டு பிரிந்து விட்டது. ஒரு சில இமாமார்கள் சொல்றாங்க, மன்கானே அபுத ரமதான், இவர்கள்தான் ரமதானை வணங்கினார்களோ ஃபஇன்ன ரமதான கது ஃபாத, ரமதான் என்னை விட்டு பிரிந்து விட்டது. ஓமன் கானே அபுதுல்லாஹ், யார் படைச்ச ரப்புல் ஆலமீனை வணங்கினார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன், அவன் நித்திய ஜீவன், லா யமூது அபதா,
அவன் ஒரு நாளும் மரணிப்பதில்லை. நாங்கள் ரமதானை சந்தோஷப்படுத்தல, நாங்கள் ரமதானை வணங்கல்ல, நாங்கள் படைச்ச ரப்ப வணங்கினோம். என் ரப்பு சுப்ஹானல்லாஹ் எப்போதும் ஹயாத்தோட தாய்க்கிறான். ஹை. கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பிஸல் கௌம், ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு சாரார், அவர்கள் கிட்டவர்கள். லா யஅரிஃபூன அல்லாஹ் இல்லா ஃபி ரமதான், அவங்க ரமதான்ல மட்டும் தான் அல்லாஹ்வை விளங்குறாங்க, ரமதான் அல்லாத மாதத்துல அல்லாஹ் மறந்துடுறாங்க. லா யஅரிஃபூன ஸலாத்த, அவங்க தொழுகை ரமதான்ல மட்டும் தான் அவங்களுக்கு தொழுகை தெரியும், ரமதான் முடிஞ்சா தொழுகை மறந்துடுறாங்க. லா யஅரிஃபூன அல் குர்ஆன இல்லா ஃபி ரமதான், ரமதான்ல மட்டும் தான் குர்ஆனை விளங்குறாங்க, ஓதுறாங்க, ரமதான் முடிஞ்ச உடனே அதை மூடி வச்சிடுறாங்க. லா யஅரிஃபூன ஸதகாத், அவங்க சதகாக்களை இல்லா ஃபி ரமதான், ரமதான்ல மட்டும் தான் விளங்குறாங்க, ரமதான் முடிஞ்ச உடனே அவைகளை விட்டுடுறாங்க. அப்படியாப்பட்ட சாரார் மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ரமதான்ல என்னென்ன அமல்களை செஞ்சோமோ அதை அந்த பள்ளியோடு தொடர்பாக பாருங்க, பள்ளியோடு ஒரு தொடர்பாக ஒரு மனசுக்கு ஒரு ராகத்து, ஒரு மனசுக்கு சந்தோஷம். பள்ளிக்கு வந்துட்டு போனோமா, நீ வீட்டுல எவ்வளவு தான் தோன்றாலும் பள்ளிக்கு வந்துட்டு போனோமா, பல்லது குர்ஆன் ஓதினோமா, பள்ளியில ஏதாவது விஷயங்களை பார்த்தோமா, அது ஒரு உள்ளத்துக்கு ராகத், சந்தோஷம், பரக்கத். கண்ணியமான சகோதரர்களே, இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல் ஹஸன பஅத அல் ஹஸனா, ஒரு நன்மைக்கு பின்னால் ஒரு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சால் அது உன முன்னால செஞ்ச சவாபுல் ஹஸன், நீங்க முன்னுக்கு என்ன அமல் செஞ்சீங்களோ அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம். நாங்க செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து செய்வோம் என்றால் ரமதான்ல நாங்க செஞ்ச அமல்கள் கபூலாக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் ரமதான்ல நாங்க என்னென்ன அமல்களை செஞ்சோமோ அது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவானாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய பெருநாளுடைய தினம் ஒரு சில முக்கியமான சுன்னத்துகள் ஒன்று தான். நான் என்னோட உறவு செலுத்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறது. எங்களுக்கு இடையில கோவத்தாவங்களுக்கும் மனக்கசப்புகளுக்கும் ஏதோ ஒரு மஹல்லா என்றவர்கள் மஹல்லாவுக்கும் ஏதாவது முன்ன பின்ன சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி எங்களோட மனசுல சில கசப்புகள் இருக்கலாம். குடும்பங்கள்ல நாங்க ஒத்துமையாகிக்கணும் சகோதரர்களே. ஹபீப் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலைக்கும் பில் ஜமா, நீங்க ஒத்துமையாகிறீங்க. ஒய்யாக்கும் வல் ஃபுர்கா, நீ பிரிஞ்சு இப்பத நீங்க வெவ்வேறாக கோத்திரங்களாக குலங்களாக நீங்க அவர் அந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, அவர் இந்த வாதி, இவர் இந்த வாதியை நீங்க பிரிஞ்சு இப்பதை நான் உங்களை எச்சரிக்கிறேன். நாங்கள் ஒத்துமையாக்கணும் சகோதரர்களே. அதே சமயம் குடும்பங்களோட சேர்ந்து நடக்கணும். குறைஞ்சபட்சம் குடும்ப உறவினர்கள் தூரத்துல இருப்பாங்க, அவளை போயிட்டு சந்திக்க முடியாது. குறைஞ்சபட்சம் போன் பண்ணி சரி பேசிக்கோங்க. அவளை உம்மா அப்பா ஹயாத்தோடு இருந்தா அவளை போயிட்டு சந்திங்க, அவளை போயிட்டு முசாஃபா செய்யுங்க, அவளை முஆனகா செய்யுங்க, அவளோட சொந்த பந்தங்களோட முசாஃபா செய்யுங்க, முஆனகா செய்யுங்க, அவளோட மாநில வாசிகளோட முசாஃபா செய்யுங்க, முஆனகா செய்யுங்க. மனசுள்ள குரோதங்கள் அப்படியே கலட்டி உண்மையான முசாஃபா செய்யுங்க, உண்மையா முஆனகா செய்யுங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹபீப் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, குடும்ப உறவை துண்டிச்சு வாழக்கூடிய மனிதர் காத்தி ரஹீமின் சொர்க்கம் நுழைய மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான ஏதாவது குடும்பம் நாங்க மனிதர்கள், நாங்க மலக்குகளோ நபிமார்கள் அல்ல. ஏதாவது நடந்து வைக்கும், நாங்க ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்து நாங்க ஒற்றுமையாக இருக்கல. நாங்க ஒருத்தர மன்னிப்பதன் மூலமாக, ஒருத்தர விட்டு கொடுக்கறதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியப்படுத்துவதை தவிர ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, குடும்பங்கள் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் குடும்ப உறவு அல்லாஹ் அரசோட ஒட்டிக்கிறது, சேர்ந்திக்கிறது. மன் வஸலனி வஸலஹு அல்லாஹ், யார் இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறாங்களோ அல்லாஹ் அவரை சேர்ந்து நடப்பானாக. ஓமன் ததானி, யார் இந்த குடும்ப உறவை துண்டிச்சு பிரிஞ்சு வாழ்றாங்களோ கதஅஹு அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை துண்டித்து வாழ்வானாக என்பதாக அர் ரஹீம் குடும்ப உறவு பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, குடும்பங்களோடு சேர்ந்து நடப்போம். ஏதாவது மனக்கசப்பல் இருந்தால் ஒருத்தர் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பெருநாள் தினம் நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு புண்ணியோட முசாஃபா செஞ்சுட்டு நாங்க ஒரு முஆனகா செஞ்சுட்டு பஸ்ஸே பலாகண்டான்
பொருள் தாரேன், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கிறேன், சந்தர்ப்பம் கிடைச்சா கலெக்ட வேண்டியதை கலட்டி விட்டுறேன். அப்படி இல்லை சகோதரர்களே, நாங்க மன்னிச்சா அப்படியே மன்னிச்சுட்டோம். இப்படி நீ பெருநாள் தானே அது சுட்டி சலாம் தார, ஆனா பஸ்ஸை பலாகண்ணன் விழாவை கைனி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றானே. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் ஏதோ முன்னப்பே நடந்திருந்தால் ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுத்து மன்னிப்பதன் மூலமாக நாங்கள் கியாமத்துடைய நாளை அல்லாஹ் எல்லாரும் முன்னுக்கும் ஒரு சில சத்தம் நாங்கள் யோசிப்போம். சொல்லுவேன், என்னை இவ்வளவு கேவலப்படுத்தினவர, என்னை அசிங்கப்படுத்தினவர, என்னை இழிவுபடுத்தினவர நான் மன்னிச்சால் எனக்கு கேட்ட ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் சொல்லி நாளை கியாமத்துடைய நாளை நீங்க மன்னிங்க, அல்லாஹ் எல்லாரும் முன்னுக்கும் நாளை கியாமத்துடைய நாளையில உங்களோட குத்தம் குறைகளை மறைச்சு மன்னிச்சுட்டா. சுப்ஹானல்லாஹ். மக்கள்கிட்ட முன்னுக்கு படுற அசிங்கம் அல்ல சகோதரர்களே, மக்கள்கிட்ட முன்னுக்கு படுற இழிவு இல்ல. நாளை கியாமத்துடைய நாளையில எல்லாரும் முன்னுக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தருக்கு விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், மறப்போம். அதே சந்தர்ப்பத்தில் நாள் அதிகமாக தக்பீர்களை செல்லுங்க. பெருநாள் தக்பீர் அதிகமாக தக்பீர்கள் சொல்லி பெருநாள் அலங்கரிச்சுக்கோங்க. இதே நாள் அதிகமாக சதகாக்களை செய்யுங்க. குடும்பங்கள்ல கஷ்டவாளி வைப்பாங்க. இன்னைக்கு நாங்க யார் யாரும் கோயிலும் செலவழிக்கிற, ஆனா குடும்பத்துல எவ்வளவோ இளையோர் வைப்பாங்க. அவங்க யார்ட்டையும் வாய் திறக்க மாட்டாங்க. எங்கட குடும்பத்தார்களை நாங்க பார்க்கலன்னா வேற யாரும் வந்து பார்க்கறல சகோதரர்களே. குடும்பத்தை கஷ்டவாளிகள் இருப்பாங்க, கடனாளிகள் இருப்பாங்க, தேவையுள்ளவர்கள் இருப்பாங்க. நீ சரியா விசாரித்த ஒரு குடும்பத்தினர்ல இன்னைக்கு பெருநாளைக்கு உடுப்பு கூட வாங்குறதுக்கு புள்ளி வசதியிலோ இதுதான் இருப்பாங்க சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு குடும்ப சதக்காக்கள் அதிகமா இந்த பெருநாள் தினத்துல அதிகமா சதக்காக்கள் செய்யறதோட கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விஷயத்த மறந்துடப்படாது. எங்க பள்ளியில வேலை செய்யக்கூடிய எங்க ஊழியர்கள், இமாம்மார்கள் ஆக்கலாம், எங்க செக்யூரிட்டிமார்கள் ஆக்கலாம், முஃபிசர்மார் ஆக்கலாம். பள்ளிக்கு நாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போனாலும் எப்ப வந்தாலும் பள்ளி கிளீன் ஆயிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க குடும்பத்தை விட்டுட்டு, மனைவி மக்கள் விட்டுட்டு, எங்க மஸ்ஜித்ல ஹிதமத் செய்யக்கூடிய எங்கட மஸ்ஜிதுக்கு வந்து எங்க விருந்தாளிகளை எங்கட சதகாக்களை நாங்க சேர்த்துக் கொள்வோம் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய பெருநாளுடைய தினத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மஹல்லா வாசி என்ற அமைப்புல சொல்லுகிறேன் சகோதரர்களே, மஹல்லால பள்ளியில மஸ்ஜித்ல சில தேவைப்பாடுகள் இருந்தால் எங்குள்ளம் கரையின ஏக்கரைன அவங்க செய்யல, அவங்க பார்க்கல என்று பேசுறது அழகில்ல. எங்கட மஸ்ஜித் இது நிர்வாகத்துல மஸ்ஜித் அல்ல. நிர்வாகம் போடப்பட்டு அவங்களோட வேலையை செஞ்சு குடிப்பாங்க. ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குது, ஏதாவது தேவைப்பாடுகள் இருந்தால் எங்கட மஸ்ஜிதுக்கு நாங்க செய்யணும். அது நிர்வாகத்துல மட்டும் கடமை அல்ல, மஸ்ஜித் மஹல்லா வாசிகள் எல்லாருமே அது கடமை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜித்ல தேவைப்பாடுகள் இருந்தால், மஹல்லால தேவைப்பாடுகள் இருந்தால் அதை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்தில் மட்டுமல்ல, முழு மஹல்லா வாசிகள பொறுப்பு மிக்குது. அதனால அவர் எகுலம் பலாகனி எகுலத்தவை கரண்டோனே எகுல யூத்துக்கம இல்ல அப்பே யூத்துக்கம எங்கட கடமை இது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த தினம் பெருநாள் தினத்துல நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக எங்களை ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அன்றைக்கு பேசுறது அழகில்ல. ஏதாவது முன்ன பின்னி 4 பேருக்கு போயிட்டு அப்படி பேசுறது அழகில்ல, அது அசிங்கம் சகோதரர்களே. நாங்க எங்களை பார்த்து மேலே பார்த்து துப்பி கொள்ற மாதிரி. அதனால எங்களுக்குள்ள ஏதாவது மன்னிப்பு போயிட்டு மன்னிப்பு கொடுத்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து இன்னைக்கு மாஷா அல்லாஹ் கட்டி நாங்க வயசு போக 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 எங்களோட வாழ்க்கையில முதிர்ச்சி வர 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 நாம் எங்களை திருத்திக் கொள்ளணும். எங்களை கோபம் போடக்கூடிய இருக்கலாம், அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளணும். எங்களுக்கு ஏதாவது அமைப்பை கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி பேச தன்மை இருக்கலாம், அதை கொஞ்சம் எங்களோட வயசு போக போக நாங்க எங்கள திருத்தங்களை ஏற்படுத்தி மற்ற மக்கள்கிட்ட யாரையும் உள்ளத்தை நோய்ச்சி கொள்ளாம நாங்க எங்களோட வயசு போக நாங்க கபருக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதனால சகோதரர்களே, எப்ப எங்களை கைப்பற்றப்படும் தெரியா நல்லவராக வாழ்ந்து எங்களை மாற்றங்கள் ஏற்படுத்தி திருத்தங்கள் ஏற்படுத்தி ஏதாவது அமைப்பில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை செஞ்சு சீர்திருத்தி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாவதற்கு அல்லாஹ் பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் பொருத்தத்தை பெற்ற நிலைமையிலே மௌத்தாவதற்கு தௌபா இஸ்திக்ஃபார பெற்ற கூட்டத்துல இந்த ரமதான்ல எல்லா அமைப்பிலையும் அல்லாஹ் தௌபாவை இஸ்திக்ஃபார பெற்ற நல்ல அடியார்கள் கொடுக்கல அல்லாஹ் நம் அனைவரையும் சீர்தொலை பெறுவானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களோட தப்புகள் தவறுகள் இருந்து மன்னிச்சியா அல்லாஹ். உன்னை விட்டா எங்களை மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். எங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து எங்களை செய்திகளை பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் என மஹல்லாவை நீ ஒற்றுமையாக்கி யா அல்லாஹ் எந்த ஒரு மனக்கசப்பை கொண்டு பிளவுபடுத்தினாரே யா அல்லாஹ் என்ன சின்ன சின்ன சிக்கல்களை கொண்டு பிளவுபடுத்திக்கிற உள்ளங்களை பிரிச்சிடாதே யா அல்லாஹ் நாங்க எல்லாரும் ஒரே ஒரு மக்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு ஒற்றுமை நீ ஏற்படுத்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எல்லா அமைப்பிலும் எங்களை சீராக்கிடுவாயாக யார நல்லவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய பொருத்தத்தை பெற்று உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியதுக்கு களிமாவோட வாழ்ந்து களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியதுக்கு தௌஃபீக் செய்வாயாக இந்த பொருளால சந்தோஷமான முறையில் கழிப்பதற்கு குடும்பங்களோட சந்தோஷமாக கழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக எங்களது துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر 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 الله أكبر. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم نفسي بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في القرآن الكريم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما امر. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد وكفر. الله اكبر 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 الله اكبر. الحمد لله حمدا كثيرا كما امر. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد وكفر. واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه من اتصلت به عين بدر. اما بعد فأوصيكم عباد الله وإياي أولى بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين المحسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة على القدس تكريما. فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأجيبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارض الخلفاء الراشدين سيدنا أبو بكر الصديق رضي الله عنه وعن عمر بن الخطاب رضي الله عنه وعن عثمان بن عفان رضي الله عنه وعن علي بن ابي طالب وعن ستة البرة الذين تمام العشرة رضي الله تعالى عنهم اجمعين وعن اصحاب نبيك اجمعين وازواجه الطاهرات امهات المؤمنين وعن التابعين وتبع التابعين لهم باحسان الى يوم الدين. وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم في المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار. اللهم لا تجعلنا من حطب النار فانها لبئس الدار وبئس المصير وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل أجل فاذكركم واشكروه يزدكم ويهديكم ورزق الله أكبر والله يعلم ما تصنعون.